அடிக்குது. காலேஜ் விட்டதுல இருந்து என்னமோ மாதிரி இருக்குது சோனி. ஆமா குமாரி, எனக்கு தான் போர் அடிக்குது, என்ன பண்றது? அதனாலதான் நானே போன் வச்சுட்டே இருக்கிறேன். அது பாரு, போன் பார்த்தாலும் கடுப்பாதான் ஆகுது, வேற வழியும் இல்ல. ஏ சோனி குமாரி. ஹாய் சிம்ரன், வா வா. எவ்வளவு நாள் ஆச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்து? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லீவ் விட்டாச்சா உனக்கு? எப்படியோ ஒரு வழியாக லீவ் விட்டுட்டாங்க சோனி. எப்படா லீவ் விடுவாங்க நானும் காத்துட்டே இருந்தேன். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு தான் விட்டுருக்காங்க. ஒரு 20 days மட்டும் தான் லீவ் ஆமா. 20 days தான் லீவா? ஆமாம் குமாரி, 20 நாள் தான் விட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறது, லீவே பத்தாது தான் எனக்குமே. சரி இதாச்சும் விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு அப்பா கொஞ்சம் நிம்மதியாக வச்சிருக்கலாம் இந்த 20 நாளைக்கு கட்சி அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு வந்துட்டேன். சரி சரி, இந்த ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டே படிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் உனக்கு லீவ் நிறைய கிடைக்கும் சிம்ரன். ஆமாம் ஆமாம், அடுத்த வருஷம் கிடைக்கிற லீவுக்காக இந்த வருஷம் சேர்த்தியே படிக்கணும்ல. அது யார் பண்ணுறது? எப்பா இந்த வருஷம் எல்லாம் என்ன 12th மார்க்கெல்லாம் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க போல் நிறைய பேர். எனக்கு இதை நினச்சாலே பயமாக இருக்குது, அடுத்த வருஷம் நம்ம எப்படிடா வாங்க போகிறோன்னு. நான் இந்த வாட்டி ரிசல்ட் அந்த அளவுக்கு கண்டுக்கவே இல்லை பாரு. போன கூட சரியா வரவே இல்லை. எல்லாம் இந்த எலெக்ஷன் நியூஸ் அது இது மினிஸ்டர் ஆகலாம் இந்த பிரச்சனையே வந்துட்டு இருந்ததா. இந்த ரிசல்ட் நியூஸ் அதிகமாக பார்க்கவே இல்லை பாரு. ஆமா, நம்ம ஸ்கூல்ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? எத்தனை மார்க் எடுத்துருக்காங்க? கம்மி தான் சோனி இந்த வாட்டி. என்னமோ எல்லாமே கஷ்டம்னு சொன்ன மாதிரி இருக்குது. நான் எழுதுறப்பெல்லாம் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. மார்க் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றுமே வரல. நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க்கே எவ்வளோ 585 என்னமோ எடுத்துருக்குறாங்களா இருக்குது. அப்படியா? போன வருஷம் எல்லாம் நிறைய வாங்கினேன் யாப்பு மாதிரி. ஆமா சோனி, லாஸ்ட் இயர் எல்லாம் நல்ல ஸ்கோர் வந்தது. இந்த வாட்டி என்னமோ தெரியல. ஆமாம் சோனி, போன வாட்டி பாரு நீங்களே 555, இவ ஒரு மார்க் ஜாஸ்தியா 556. இந்த வாட்டி பாரு ஃபர்ஸ்ட் மார்க்கு அதுதான். ஆமா பாரு யாப்பு மாதிரி, நாம அவ்வளவு மார்க் வாங்கி நம்ம 4வது 5வது தான் வந்த ஸ்கூல்ல. சரி அது விடுங்கப்பா. அதை நினைச்சாலே எனக்கு அப்படியே தலை சுற்றுது இப்போவே. அடுத்த வருஷம் நான் எப்படி தான் வாங்க போகிறேன்னு நினச்சிட்டு அப்பா எப்படியா பாஸ் ஆனால் போதும் பாட்டு இருக்குது எனக்கே. அது சரி, எங்கே இன்னொரு சீக்கான ஒரு டிக்கெட் குறையுது. அந்த மாயா எங்கே, அவள் எங்கே போனா? அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம்னு போயிருக்கா சிம்ரன். ஆமா பாரு, இன்னைக்கு ஆஃப்டே தானே. இந்நேரம் வந்திருக்கோம், இன்னும் காணும் பாரு. அவளா நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கடைசி நாள் நூறு சுத்த போயிட்டாலே என்னமா. அவ்வளோ சீக்கிரம் அப்படியெல்லாம் போக மாட்டா சோனி. ஏதாவது பஸ் லேட்டா இருக்குமே என்னமோ வரக்கு. உனக்கு தெரியாது பூமாரி, அவள் அப்படிதான் பண்ணுவா. பெரிய சீனியர்னு சீன் போட்டுட்டு சுத்திட்டு கிடப்பா. சொல்ல முடியாது, அவள் இன்னைக்கு வெளியே பெருந்தாள் போயிருப்பா. அது சரி, என்ன சிம்ரன் நீ தனியா தான் வந்த? நீ அப்படி வரமாட்டியே? இல்லை தனியாக வரல, எங்கள் அம்மாவும் நானும் தான் வந்தோம். வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுதா. சரி அதான் எங்கள் அம்மாட்ட சோனி வீட்டுக்கு போகிறேன்னா சரி இரு நானும் வரேன்ட்டு என்னை இங்கே விட்டுட்டு அவங்க அதான் மாடெல்லாம் ஓட்டிட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கெல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போகிறேன்னு போயிருக்காங்க. அது பாரு, அவங்க ஏதோ வீட்டில் இருந்தால் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்கே நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். வந்து சாப்பிட்றியா, அது வேணுமா இது வேணுமான்னு அப்பப்போ ஏதாச்சும் கேட்பாங்க. அவங்க சாப்பிட்றப்போ அதுக்கப்புறம் போய் அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தா லேப்டாப்லேயே தான் இருப்பாங்க. போசோனி, அவங்க தான் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு வேலையும் நிறைய இருக்கும். யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க, நிறைய மீட்டிங்கில் இருப்பாங்க அதிகமாக. ஐயோ அப்படின்னு நினச்சி நானும் போய் அவங்க ரூமில் உட்காந்தா எனக்கு 10 நிமிஷம் கூட அங்கே உட்காரவே முடியல. அவங்க எதோ இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஏதோ வீடியோ காலில் அது இதில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்குள்ளே செட் ஆகாதுப்பா. நான் கொஞ்சம் நேரம் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடுவேன். நம்மளால எல்லாம் முடியாது. நானே எனக்கே என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க பார்க்கறதுக்கு தான் சொல்லி அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பேசினா ஸ்மூத்தாக தான் பேசுவாங்க. யார் அந்த ஷாமா? அவன் போயிட்டானே யூஎஸ்க்கு. அவன் அன்னைக்கே போயிட்டானே. அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. 1 மாசமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவன் இருந்தாதான் அப்படியே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாச்சியும் இல்லையா இங்கே, அவங்களும் அங்கேயே இருக்கிறாங்களா மாமா வீட்லேயே. அதனால அவன் இந்த பக்கம் வரதே இல்லை அதிகமாக. சரிடா சரி, வந்த விஷயத்த சொல்லு.
சோனி கம்மன் இரு சோனி, அவன் ஏதோ நமக்கு நல்லது செய்யறதுக்கு வந்தானாமா. என்னடா சொல்லு, நான் கேட்கறேன். சரி சரி சொல்லுடா, எங்களுக்கு என்ன நல்லது செய்ய போற? அதுவா, அது என்னன்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஆமாடா ஆமாடா, ரொம்ப போர் அடிக்குதுடா. ஆமா, அதுக்கு என்னடா? அதான் பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் டூர் போலாம்னு நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன? ஐ ஜாலிடா. அதெல்லாம் சரிதான்டா. எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்கணுமே, அது யாரு கேட்கறது? எங்க அம்மாட்ட அன்னைக்கு கேட்டேன், எங்க அம்மா முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான்டா கேட்கறதுக்கு பயமா இருக்குது. ஆமா, இப்ப கூட நானும் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா முடியாது முடியாத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நாம அப்படியே விட முடியுமா? இருக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றது? அதான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அம்மா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற, அப்புறம் என்னடா பிளான் பண்ற? அம்மா சொன்ன அப்புறம் கூடி போக மாட்டாங்கடா. அதெல்லாம் நீ நினைச்சுக்கிறது குமாரி. நானு சின்ன புள்ளாக்காட்டி நிலாக்காட்டி இதை பத்தி இப்பதான் பேசிட்டு வந்தேன். அவங்களாம் ஓகேதா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்க அம்மா அட்டெல்லாம் கேட்கணும், பெரியம்மா கிட்டே எல்லாம். சிம்ரன், முக்கியமா நீதான். உங்க அம்மா சொன்னாதான் எங்க அம்மாவும் சோனி அம்மாவும் கேட்பாங்க. டேய், நான் அன்னைக்கே சொன்னேன்டா, போன வாரமே லீவ் விட்டு எங்கேயாச்சும் போகலான்னு. எங்கள் அம்மா அதெல்லாம் முடியாது, ஆடு மாடெல்லாம் இருக்குது, தோட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் போய் கேட்க சொல்றியா? ஏய், அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. தோட்ட வேலையவே நமக்கு ரிலீஃப் வேண்டாமா? ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஓபன் ஆனது, நாம போய் ஃப்ரெஷ்ஷா படிக்கணும்ல. அதுக்கு நம்ம எனர்ஜி வேணும், புத்துணர்ச்சி கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியே போகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எங்க அம்மாட்ட கேட்கறதுக்கே பயமா இருக்குடா. பயந்தாலும் நாளைக்கு ஆகாது சிம்ரன். நீ கேளு சரியா? நானும் சின்ன புள்ள கட்டையில சொல்லியிருக்கலாம், அவங்களும் கேட்பாங்க. குமாரி, நீ அம்மா கிட்ட கேளு. சோனி, மாயா, நீயும் கேளு. எல்லாரும் சேர்ந்து காட்டாதான் சரின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா இந்த வாரத்துல போறக்கு பாருங்க. அப்புறம் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி ப்ரோஜனம் எல்லாம் சொல்லிட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. சரி, எப்படியாச்சும் நானும் கேட்கறேன். இவ வேற காலேஜ் போனவ இன்னும் காணோம். அவ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு எங்க அம்மாட்ட அதுக்கப்புறம் கேட்கறேன். நான் போய் தனியா கேட்டா திட்டுவாங்க. அவளும் வந்து சேர்ந்து கேட்டோம்னா ஏதோ யோசிப்பாங்க. அதெல்லாம் சரிதான்டா. அம்மா எங்க போறோம் என்ன அதை பத்தி எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. சும்மா டூருனா எப்படி போய் எங்க அம்மாட்ட கேட்கறது? எங்க போகலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின் எங்க போறதுன்னு சொல்றது. முதல்ல அதை பத்தி ஏதாவது பேசலாம். ஆமா, இவங்க பெருசா எங்க கூட்டிட்டு போயிட போறாங்க. எனக்கு எல்லா பக்கம் போறணும்னு தான் ஆசை. டார்ஜிலிங், சிம்லா அப்படி எல்லாம். அதெல்லாம் நடக்குமா? பார்க்கலாம். என்ன புள்ளக்கா எங்க பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. அந்த அக்கா பிளான் பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்றானாங்க. யார், எங்க அத்தையா? அம்மா எங்க அத்தை இப்ப எங்கடா, பாத்தியா நீ? அப்ப என்ன பேசுன? இங்க வரணும்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா? நான் கூட அங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். தெரியலையேடா, இன்னும் வரவே இல்லைங்க. வரலையா? ஒருவேளை வெளியில உட்காந்து டேரா போட்டாங்களே என்னமோ. சோனி, முதல்ல மாயா வந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தை கிட்ட பேசலாம் சரியா? அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எங்க அம்மாட்ட கேட்கறேன். என்ன மலரே, நீ இங்க தான் இருக்கிறியா? ஆமாக்கா, இப்ப சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். வாங்க தாலிமாக்கா. சிம்ரன் அப்படியே தான் வந்தா? ஆமா ஆமா, நான் தான் வீட்ல இருந்து வரும்போது என் கூட தான் வந்தா. சரி, இங்க வர்றனால அதான் இங்க விட்டுட்டு நான் மாடெல்லாம் தோட்டத்துல இருந்து அவுத்துட்டு வந்தேன். இல்லை ஓட்டிட்டு போறேன். சரி, அந்த பையனும் எதுக்கால வந்தானா? சரி, அவன் எல்லாம் மாடு ஓட்டிட்டு போறான். சரி, அப்படியே இப்படியே வந்தேன் நான். சரி சரி, உட்காருக்கா. என்ன இந்த நேரத்துல முறம் கிட்ட ஒரு வீட்டுக்குற? ஆமாக்கா, கொஞ்சம் பொரிச்சனா மரத்துல இருந்து. சரி, அதான் உரியாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாச்சும் வச்சிடலாம். நாளைக்கு வேணா ஏதாவது செஞ்சுக்கலான்ட்டு தான் உருகி தான் வைக்கிறேன், இப்போ செய்யல. சின்ன பிள்ளை உங்க அண்ணியும் இங்கே தான் இருக்கிறாங்களா? எப்படி இதை வாங்க, இப்பதான் வராளுங்க. எங்கடி போனீங்க ரெண்டு பேரு? அங்க பக்கத்துலயே நின்று பேசிட்டு இருந்தீங்க, திடீர் திரும்பி வா ஆளுங்களை காண. சரி, வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. நானும் நலரும் வந்துட்டோம், இப்பதான் வரீங்க. எங்க போனீங்க அதுக்குள்ள? நாங்க எங்கக்கா போறது? நாங்க அங்கதான் இருந்தோம், நீங்க எங்களை கவனிக்கல. ஆமாக்கா, அங்க மரத்துக்கு பின்னாடி ஒரு சேர் கண்டதெல்லாம் அங்கதான் உட்காந்துட்டு இருந்தான். அப்படியா? நாங்க பார்த்தா உங்களை காணுமே அங்க. சரி, அதான் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு நானும் அக்கா இங்க வந்துட்டோம். அங்க உட்காந்துட்டு இருந்ததே கவனிக்கவே இல்லையாட்டு இருக்குது. பேசுறத கூட கேட்கல. ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப எங்க நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது? சரி, நீங்க அங்கதான் எங்க இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்த ஆளை காணோம். சரி, இங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு அப்புறம் நாங்களே எந்திரிச்சு இப்பதான் வரோம். என்ன நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நான் இருக்குது இருக்கட்டும். இங்க உங்க அத்தைக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ பாட்டு தனியா விட்டுட்டு இங்க வந்துட்ட. இப்ப பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்கிறவங்க. சரி, அவ்வளவு நேரம் வீட்லயே இருக்கிறதுன்னு தான் நானா வந்துட்டேன். ஏன் நிலா, நீ கேளுடி. இப்ப நான் கேட்டா எங்க அண்ணி ஏதாவது சொல்லுவாங்கடி, நீ கேளுடி. ஏண்டி என்னையவே கேட்க சொல்ற? நீயே கேள. இப்ப நான் கேட்டேன்னு வை, சரிப்பட்டு வராது. உங்க அத்தைக்கு உடம்புக்கு முடியல, நீ ஊர் சுத்தர கேட்கறியான்னு பேசுவாங்க. நீ கேட்டேன்னு வை, அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னடி ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் நான் தனியா பேசினது பத்தாதா? இங்க வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கேளுடி, அந்த அக்காவே என்னன்னு கேட்கறாங்க, இப்பவே சொல்லிரு. ஒருத்தி என்னையவே இதுக்கு கிட்ட திட்டுவாங்க வைப்பான். இதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிறாளுங்களா? ஸோ எல்லாம் என்ற தலைவிதி. என்ற புருஷன் தான் சரியில்லை, அந்த ஆளை கூப்பிட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு பார்த்தா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இவங்களை ஒத்துக்க வச்சு இவங்களை கூட்டிட்டு போறப்பெல்லாம் நம்ம ஒரு வழியாயிருந்து பார்த்தாங்க. ரொம்ப புலம்பாத சொல்லு. அது இல்லக்கா, அது வந்து என்னன்னா, இந்த சின்ன பிள்ளை இருக்கிறாளா? ஏண்டி இப்ப என்ன எதுக்கு சொல்ற? லூசு, எதை சொல்ல வந்து என்ன பேசிட்டு இருக்கிறா பாரு. ஏன் சின்ன பிள்ளைக்கு என்ன இப்போ? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அது வந்து என்னன்னா, என்னமோ சொல்ல வர. என்னது?
என்ன போல இந்த அக்காட்ட முதல்ல சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் எடுத்தடுப்புல கடமை போட்டுருவாங்க அந்த பையன் சொன்ன மாதிரி. அது வந்து ஒண்ணு இல்லக்கா, அதான் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்களா, அதான் எங்கேயாச்சும் போலாமான்னு நானும் சின்ன பிள்ளை யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா. அதான் பேசிட்டு இருந்தா. அவ உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும்னா அதான் என்னை கேட்க சொன்னா. ஆட போங்கடி, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டா எங்கேயாச்சும் போலான்ட்டு. எங்க போறது? இந்த தோட்டத்துக்கு கூட போக முடிய மாட்டேங்குது. எங்க போக சொல்ற? சின்னப்புல இவங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. சின்னப்புல ஏதாச்சுன்னா பேசாம நாமளே கிளம்பி போயிடணும். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா எல்லாம் பார்க்காதெல்லாம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம்னா வேலைக்கு ஆகாது. சின்னப்புல பேசாம நம்ம 2 பேரும் கிளம்பி போயிடலாம் விடு. ஆமா பாரு, எனக்கே கோவமா வருது. எப்படிதான் உங்க பிள்ளைங்களால எங்களை வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஏங்க நீ உங்களுக்கு கூட வா, லீவ் விட்டா எங்கேயாச்சும் கூட்டிட்டு போகணும், டூர் போகணும்னு தெரியாதா? சும்மா வந்து என்னமோ உங்ககிட்ட பயந்து காக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம நாங்களே கிளம்பி போயிடலான்னு இருக்கிறோம். என்ன நீங்களாம் வரீங்களா இல்லையா சொல்லுங்க. எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, பிளான் பண்ணணும்ல. அது சரிடா, என்ன சின்னப்புல மிரட்டுற? என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த அக்கா பாரு என்ன சொல்றாங்கன்னு. லீவ் விட்டா எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா தோட்டத்துக்கே போக முடியல, வேற எங்க போறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்னத்த சொல்றது? கடுப்பாகுது உங்ககிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள. இந்த பிள்ளைங்கள பாவம் இல்லையா? அவங்களாம் படிச்சுட்டு டயர்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா தான் நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். அப்புறம் மறுபடியும் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் திறந்தது போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே புரிய போகுது? எப்போ பார்த்தாலும் சோறு குழம்பாக்கிட்டு தோட்டம் வேலையை பார்த்துட்டு காரங்க. உங்களுக்கெல்லாம் என்னதான் சொல்றதுன்னே தெரியல. நீயே சொல்லுடி நீ. அதான் நீயே சொல்லிட்டே, இனி என்ன போய் நான் சொல்றது? ஏன் காளிமாக்கா, நீங்களாச்சும் ஏதாவது சொல்லுங்க. எங்க போலாமா என்ன? அதுக்கு இல்ல நிலா, அது வந்து என்னன்னா நான் ஆளுக்கிட்ட கேட்டடி. எங்க நீ மாடு பார்க்கணும், சாணி எல்லாம் பால் கறக்கணும் தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்குற பாரு நீ. அதுக்குதான் இப்ப ஆள் இருக்குதுல்ல. போன வாட்டி போறப்ப கூட ஆள் இல்ல. அப்ப கூட ஏதோ வர வரைக்கும் ஒரு ஆள் விட்டுட்டு வந்தாங்க. இப்பதான் அந்த பையன் இருக்கிறாள, இந்த பாபு பையன் 2 வருஷம் பையன், அவன் பாத்துக்குவான் எல்லா வேலையும். பையன் பாக்குறதுக்கு நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்கிறான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறான். அப்புறம் என்ன? காளிமாக்கா பாத்துக்கலாம், இருந்தாலும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குமா? ஏனிலா சொல்லு. ஆமா, எப்ப பார்த்தா நீங்களே உட்காந்து பாத்துட்டு இருங்க. ஏக்கா அப்புறம் எது கால் போட்டு வைக்கிறது? ஒரு 2-3 நாளைக்கு தான். நீங்க என்ன 10 நாள் 20 நாள் டூருக்கா போறீங்க? ஒரு 3 நாளைக்கு போறதுக்கு 3 பேர்த்துக்கிட்ட இந்த முக்க வேண்டியதா இருக்குது. என்னடி சின்ன போல இது பொழப்பு, நம்ம பொழப்பு. உங்களுக்கு என்னடி, உங்க புருஷனுக்கு எங்க வேணாலும் உங்களை போவோம்னு சொல்லிடுவாங்க. எங்க வீட்டுல அப்படியா? ஏக்கா ஏன் அந்த அண்ணன் உங்களை விடாம பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரா போக கூடாதுன்னு? அந்த அண்ணனே ஏதோ நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்ல போறாரு. அதுக்குறாடி நீங்களும் பெருசா பிளான் பண்ணுவீங்க, செலவு வேற நிறைய இழுத்து விடுவீங்க. பாருங்க காலேஜ் எல்லாம் திறந்தது, எல்லாம் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் யோசிக்கணுங்கள. வேற அத்தை மாமா வேற இருக்கிறாங்க. ஐயோ உங்க பந்தப்பாட்டுக்கு ஒரு அளவு இல்லாம போச்சுக்கா. எல்லா வருஷமும் ஃபீஸ் கட்டிட்டோம், அத்தை மாமா எல்லாத்துக்கும் தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன எங்கேயும் போக கூடாதா? ஆகிற செலவு நம்ம பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போக வேண்டியதா. இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறீங்க. அப்புறம் லீவு கிடைக்கிறப்ப தானே போக முடியும். அதெல்லாம் சரிதாண்டி. ஆமா எங்க போறது என்ன, அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல நீங்களே சரின்னு சொன்னாதான் எங்க போறதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஏக்கா ஆமா, நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன இடம் தெரிய போகுது? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க எங்க போறதுன்னு. சிம்ரன் வேற கேட்டுட்டு தான் இருந்தா. நானும் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லாட்டி வருஷம் பூரா அதையே சொல்லி காட்டிட்டு இருப்பா. சரி ஒரு 2-3 நாளைக்கு தானே போயிட்டு வரலாம், எங்கன்னு சொல்லுங்க. அப்பா ஒரு வழியா சின்னப்புல காளிமக்கா ஒத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க தெரியலையே. என்னக்கா சீத்தக்கா, நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க. மலரக்கா நீங்களும் ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன போலாம்ல? காளிமக்கா கூட ஓகே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரிதாண்டி. நான் வேற சோனியா பாக்கிட்ட எல்லாம் கேட்கணுமே, இன்னும் ஒன்றும் சொல்லல கேட்கல. முடியல. எனக்கு தாண்டி சின்ன புள்ள. இந்த கிழங்குகளெல்லாம் வச்சு எப்படிதான் நம்ம மேய்க்கிறோம் தெரியல. ஏக்கா எல்லாம் இருந்தாக்கா கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும்ல. நம்ம சரியா முடிவு பண்ணிட்டு சொல்லிக்கலாம் விடுங்க. எப்படி இருந்தாலும் பொழுதோட வருவாருல்ல அந்த அண்ணன், அப்ப சொல்லிக்கங்க. அவன் அண்ணால ஒன்றும் சொல்ல மாட்டார், போயிட்டு வாங்க தான் சொல்லுவாரு. நானே இன்னும் 2 ஒத்துக்கார புருஷன்கிட்ட கேட்கல, சின்ன புள்ள கேட்கல. அவன் வேற அவங்க அத்தை கிட்ட கேட்கணும், நானும் எங்க அத்தை கிட்ட கேட்கணும். எங்களுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் என்ன? நீங்க வாக்கு முடிவு பண்றதா? அதுக்கு போய் இந்த இல்லு இருக்கிறீங்க. சரி விடுங்கடி, திட்டாதீங்க. சரி போலாம். ஆனா பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப தூரமால போக வேண்டாம். காளிமக்கா எங்க பக்கத்துல என்ன மருதமலைக்கு பேரூருக்குமா போகணும்? அது இல்லடி, சீத் என்ன சொல்றானா? அதுக்கு இல்லடி, பொசுக்கு கோவப்படுறீங்க. ரொம்ப செலவு வைக்காம ஓரளவு சிம்பிளா பாருங்க. என்னடி சின்ன புள்ள, இந்தக்க காசுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடி, அப்புறம் மலர் சொல்றது என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன? உங்க பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு அப்படியா? எங்களுக்கு செலவு நிறைய இருக்குது இல்லைன்னா, அதனாலதான் அவ சொல்றா. பாருங்க மலர் சொல்ற மாதிரி ஓரளவு கம்மியான செலவுலயே போயிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. அதெல்லாம் சரிதாண்டி. இந்த கிருஷ்ணன் வரணும்ல, அவங்ககிட்ட வேற கேட்கணுமே. அவன் இல்லாம எப்படி போறது நாமெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு? அதெல்லாம் கிருஷ்ணன் கிட்ட ஜென்னிக்கிட்டே நான் பேசிக்கிறேன். சரி எங்க போறது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வரணும்ல. எப்ப போறது என்ன அதெல்லாம் சொல்லிருங்கடி. சரிங்க நீ. சரி நான் போய் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவங்ககிட்ட பேசிட்டு எங்க போறதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஏன் நிலா வாடி.
பிள்ளைங்கள கம்மன் இருந்தா கூட இந்த நிலா சின்ன புள்ளி கம்மனே இருக்க மாட்டாங்கக்கா. இந்த பிள்ளைங்கள தூண்டி விடுறது இவங்க தான், எங்கேயாச்சும் போலான்னு. ஆமாமா சீதா, கரெக்டா சொன்னப்போ. சரி, அவங்க கிட்ட பேசிட்டு சின்ன பிள்ளை எங்க போறதுன்னு சொல்லட்டும். சரி, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? இருக்காங்க, ஃபோன் தானே பேச போயிருக்கிறா, பேசிட்டு வருவாளா? உட்காருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்?